ஹலோ கைஸ், நான் உங்கள் வில்லேஜ் கேமில் தமிழ். இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு மைண்ட் கிராஃப்ட் சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபன்னாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேம் ப்ளேவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போடலாம். கைஸ், இதுதான் நம்மளோட மைண்ட் கிராஃப்ட் சர்வர். இங்கே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானும் அப்புறம் 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸும் மொத்தம் நாங்கள் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இது எங்களோட பேஸு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா செஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு 2 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கோம். 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெட் தான் போட்டு வச்சுருக்கிறோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணல. இங்கே தான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் லூட் அடிச்சுட்டு எல்லா லூட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரோ செவுத்தில் அடிபட்டு செத்துட்டாங்க போல். நானும் வந்து பார்த்திங்கன்னா யார் செத்துன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம குட்டி ஃபனி கேமிங் தான் வந்து பார்த்திங்கன்னா செத்துருக்காரு. அங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடக்குது. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் நம்ம ஸ்க்ரோப்பியோ நண்பர் வந்து அப்படியே அவரை பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம குட்டி ஃபனி கேமிங் வந்துட்டாரு. அப்படியே நம்ம குட்டி ஃபனி கேமிங்கையும் பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் குதிச்சு இது பண்ணியிருந்தேன். அவர் உட்காந்து எந்திரிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் போவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஆர்டினேட்ஸ்லாம் பார்த்து சொன்னேன். அப்புறம் எல்லோரும் கிளம்பி போயாச்சு. ஏன்னா அந்த செவர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னுக்கு ப்ளே பண்ணுறதுனால இந்த மாதிரி வில்லேஜ் அப்புறம் கேவு இந்த மாதிரி சில இடங்களை பார்த்துட்டு ஜாலியாக ஃபன்னாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. போயிட்டு இருக்கும்போது நம்ம கிங்கு ப்ரோ அப்படியே எல்லோரும் சேர்ந்து வில்லேஜுக்கு போக அப்படியே ரெடி ஆகிட்டு கிளம்பி போக ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜுக்கும் வந்தாச்சு. நம்ம கூடயே தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கிங் ப்ரோவும் அப்புறம் வந்து ஸ்க்ராப்பியோவும் வந்தாங்க. நான் வந்து +136 -136ன்னு நினச்சிக்கிட்டேன். அவங்க என் கூடயே வந்தாங்க, என்னை நம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்தாச்சு, எல்லாருமே வந்து என்ன சேர்ந்தாச்சு. அப்புறம் வந்து குட்டி ஃபனி கேமிங் மட்டும் தனியாக போயிட்டார். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாரா வில்லேஜுக்கு அவர் வந்துட்டார். அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பாருங்களேன், அவர் வந்து அயன்கோலம் பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கொலை கொள்ளை அந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்ட ஒருத்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சிறைச்சாலையில் பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா போடணும். சரி, ஓகே கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க எல்லா இடமும் சுற்றி பார்ப்போம், அதை லூட் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் குட்டி ஃபனி கேமிங்கும் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வச்சுருக்கான்னு பார்த்தோம். இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல நம்ம வில்லேஜர் தம்பி. அவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பீட்ரூட் ஆல்ரெடி பிடிங்கிட்டாங்க. மிச்சம் இருக்க பீட்ரூட் நம்ம ஃப்ரெண்டு பிடிங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன்டர் லூட்லாம் பிடிங்கிட்டு சரி வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோன் கட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரெண்டு மைண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அது ஏன்ட்ட கலெக்ட் ஆகிடுச்சு. சரி, நானும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போ ப்ரோ நீ அப்படின்னு வந்து என்ன போட்டேன். எங்கள் ப்ரோன்னு கேட்டுட்டு இருந்தார். அங்கே பாரு ப்ரோ அப்படின்னேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வில்லேஜர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டியிருந்தான். இப்போ இவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் ஜாம்பி கீமி வந்து மண்டை அடித்து அவனை போட்டு தள்ளிட்டாங்கன்னா பாவம் என்ன பண்ணுவான் பாவம் கைஸ். இந்த வீட்டில் வேறு வில்லேஜரே காணோம். அவன் எங்கே போயிட்டான்னு வேறு தெரில. சரி, நம்ம போய் கேவுக்குள்ளே பார்க்கலான்னு பார்த்தா க்ரீப்பர் வேறு வர ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எடுத்தோம் பாரு ஒரு ஓட்டம், அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். நான் எங்கே ஓடுறதே தெரியாமல் ஓடுறேன். அந்த க்ரீப்பரை அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த க்ரீப்பரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பின்னாடி வேறு ஒரு க்ரீப்பர் இருந்தான். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்கே ஒரு க்ரீப்பர் இருந்தால் ஒரு ஸ்பைடர் வேறு வந்துட்டு இருந்தான். நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் எடுத்தேன் பாரு ஓட்டம், அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிட்டு டெய்லி இங்கடா போட்டு வச்சுருக்கீங்க வழியை. அதுக்கப்புறம் தேடி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மேலே அதுக்கப்புறம் ஏறிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வேறு க்ரீப்பர் வெடிச்சிருந்தான். சரி, எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்த்தா அங்கே பாருங்கள் ஜாம்பிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு படையே வேறு இருக்குது, உள்ள விச்சலாக இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு க்ரீப்பர் வர ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா, ஓடுங்கடான்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க கைஸ், எல்லாம் ஓடுறாங்க, தத்தக்கான ஓடுறாங்க. சரி, நானும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கேணிக்கு பின்னாடி போய் மறைஞ்சப்போம், அந்த வெள்ளுக்கு பின்னாடி போய் மறைஞ்சப்போம் அப்படின்னு போயிட்டு இருந்தா அந்த க்ரீப்பர் என்னையே நோக்கியே வரான். டே விட்ற க்ரீப்பர் தலையார் அவனை என்னடா பண்ணேன் வரானான்னு பார்த்தா வந்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிங் ப்ரோ வந்தார். வந்து அப்படியே 4 அட்டியை போட்டார். அதுக்கப்புறம் இவன் வந்து கேணியில் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் உள்ளே விழுந்துக்கிட்டு எம்பிஎம்பி பார்த்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எம்பிஎம்பி பார்க்குறான். அதுக்கப்புறம் நம்ம கிங் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உள்ளே வச்சு அடித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் சஞ்சய் ப்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சி வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சமாதி செஞ்சாச்சு அவனுக்கு.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமாதி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த கேவில் இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். கேட்டுட்டு இருந்தேன் கேவுக்குள்ளே போகலாமான்ட்டு. வேணாம் நம்ம ஹவுஸ்க்கே போயிடலாம், இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இந்த ஷீல்டு கூட இல்லை, நம்ம வேணால் வீட்டுக்கு போயிடலாம் பேசாமல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பானர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் 109. நான் வந்து தெரியாமல் அந்த டெலிபோர்ட்டை கேன்சல் பண்ணுறது பதிலாக அந்த 9 கேன்சல் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 0 போட்டேன். பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதையும் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸில் போய் எல்லாம் தோன்றுறோம். நான் ஃபஸ்ட்டு இப்படி தோண்ட ஆரம்பிக்கிறேன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சரி இப்படியே தோண்டுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் தோண்ட ஆரம்பிக்கிறேன். என் கூட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய் ப்ரோவும் தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பாருங்கள் அப்படியே தோண்டிகிட்டு இருக்கோமா, ஸ்கார்பியோ ப்ரோவும் நானும் வந்து பார்த்திங்கன்னா தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நானும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சைடு தோன்றேன், அப்படியே அவர் அந்த சைடு தோண்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா நேராக போய் பதக்கு விழுந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாகவே போவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பிளாக் உடைக்கிறது, அப்புறம் அங்கே ஒரு பிளாக் உடைக்கிறது, அப்படியே இங்கே ஒன்று அங்கே ஒன்று உடைக்கும்போது நம்மளோட இவர் குட்டி ஃபனி கேமிங் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாரு. சரி அப்புறம் வந்து இவரை மட்டும் காணோம், அப்புறம் கிங் ப்ரோவை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காணோம். சரி நானும் உடச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நானும் அவரும் உடச்சிக்கிட்டு இருக்கோம், நானும் ஸ்கார்பியோவும் உடச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படியே நான் ஒரு பிளாக் உடைக்க அவர் ஒரு பிளாக் உடச்சிக்கிட்டே இருந்தார். அப்படியே மாற்றி உடச்சிக்கிட்டு இருந்தோம். உடச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குதிக்கிறாரு குட்டி ஃபனி கேமிங், திடீர்னு குதிக்கிறாரு. அவர் கொஞ்சம் குதித்து முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இவர் குதிக்கிறாரு, கிங் ப்ரோவும் குதிக்கிறாரு, மேலேருந்து குதிக்கிறாரு, அவ்வளோ ஹைட்டில் குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பிளாக்கில் நின்றுக்கிட்டாங்க. ப்ரோ இங்கே வா ப்ரோ, இங்கே பாரு ப்ரோ, இங்கே வா ப்ரோ ஃபஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் போயாச்சு. 4 பேர் பாருங்கள் ஒரே இடத்துல நிற்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி தோண்ட ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு அண்டர் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். தோண்டிட்டு இங்கே பாருங்கள் -46 வரைக்கும் வந்தாச்சு. -29லே ஸ்பானர் இருக்க வேண்டியது. என்ன ப்ரோ -46 ஆச்சு, இன்னும் ஸ்பானர் வரல, சரி விட்ருங்க அவ்வளோதான், ஸ்பானர் இல்லையாட்டுக்கு, அது வந்து ஃபேக் ஆட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் மனசை தேர்த்திக்கிட்டாச்சு. ஃபேக் ஆட்டுக்குறானா நம்ம போட்ட கோஆர்டினேட்ஸே ஃபேக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் மன ஏமாற்றத்தோடு போனோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி ப்ரோ நான் ஃபஸ்ட்டு மேலே போகிறேன், ஒவ்வொரு பிளாக்காக போட்டுன்னு மேலே போகிறேன், நான் அப்படியே ஒரு 4 பிளாக் ஹைட் போனதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே கீழேருந்து உடச்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வர ஆரம்பிச்சிருங்க, அப்படியே போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போக ஆரம்பிச்சிச்சு. ஸ்கார்பியோ ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிட்டார் மேலேருந்து கீழே வந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தான். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டத்துக்கு அப்புறம் ஏறி வந்துட்டேன். ஸோ நெட்டு பக்கெல்லாம் வச்சு கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இனிமேல் வீட்டுக்கு போகிற வேலை தான் கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி கைஸ் பேஸுக்கிட்டேயும் வந்தாச்சு. ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கிட்ட வந்தாச்சு கைஸ். ஸோ அப்புறம் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கிடச்ச லூட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுட்டோம். செஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அலைன் பண்ணி ஷார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. குட்டி ஃபனி கேமியும் வந்து பார்த்திங்கன்னா கிங் ப்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கோம் ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான லூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு அப்புறம் ஹவுஸ் வேறு பில்டு பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே கிங் ப்ரோவும் வந்தார். ஸோ வந்துட்டு மைனிங் பண்ணணும் ப்ரோ, ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக்காக்ஸ் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். என்கிட்ட பார்க்க ஒரு 4 அடி அடித்த உடனே மாதிரி பிக்காக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி வேணாம் அவர்கிட்ட கொடுக்க வேணான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இதை அப்படியே வந்து 4 மைன் பண்ணி உடஞ்சிரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4 பிளாக் மைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே மைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதை உடச்சிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் கேட்டார். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பண்ணி கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு பார்டர் மாதிரி போட்டு வைப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காபிள் ஸ்டோனில் ஒரு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தேன். அப்படியே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அப்படியே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காபிள் ஸ்டோனில் ஒரு பார்டர் போட்டுட்டு இருந்தேன். ஸோ வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், மறந்துடாதீங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காபிள் ஸ்டோனில் ஒரு பிளாக்லாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட் வேறு ஆகிடுச்சா, சரி போய் தூங்கிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தூங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் த்ரூ த நைட் தூங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் வந்தார், குட்டி ஃபனி கேமிங் வந்து பார்த்திங்கன்னா அயன் ஆர்மரில் வந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிங் ப்ரோ மட்டும் தான் ஃபஸ்ட்டு வந்தார். ஸோ அவர் என்ன பண்ணார், அவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அயன் மைண்ட் பண்ணி அதை ஸ்மெல்ட் பண்ணி அவர் மட்டும் ஆர்மர் செஞ்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு வந்துட்டார். ஸோ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு செய்யக்கூட அயன் இல்லை, ஏதோ ஒரு 4 அயன் என்னமோ தான் இருந்துச்சு, அதை வச்சு ஷீல்டு மட்டும் தான் செஞ்சுக்க முடியும். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அயன் டூல்ஸு அயன் ஆர்மர் எல்லாத்துக்குமே வந்து மாறிட்டார். சரி வச்சு அயன் இருந்தால் கொடுப்போன்னு கேட்டால் வெறும்
ஒரே ஒரு அயனை மட்டும் தராரு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படியே காண்டாயிடுச்சு இவர் மேலே. என்ன ப்ரோ பண்ணி வச்சுருக்க, எங்கள்கிட்ட அயன் கூட இல்லை ப்ரோ, டூல்ஸே கூட அயன் இல்லை ப்ரோ, நீ என்ன ப்ரோ ஆர்மர் செஞ்சு போட்டு வந்துட்டியே ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காண்டாயிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிவிபி ஆஃப் பண்ணி வச்சுருக்கனால அவரோட சும்மா விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பரில் ஒரு ஷாவல் செஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் மேக் பண்ணுறதுக்கான இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ளைனான இடத்த ரெடி பண்ணோம். ஸோ பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பக்கெட் ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லெல்லாம் அந்த இதெல்லாம் புல் வளர்ந்துருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணும்ல. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹவுஸ் பில்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம குட்டி ஃபனி கேமிங் வந்து பார் ப்ரோன்னாரு. பார்த்தா இவ்வளோ கிராவலை போட்டு மேலே இருந்தார். ப்ரோ ஒரு பிளாக் உடைக்கிட்டா ப்ரோ, என்ன ஆகுது ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ, ஒரே ஒரு பிளாக் உடைக்கிறேன்னாரு. ப்ரோ வேணாம் ப்ரோ தெரியாமல் ஏறிட்டேன் ப்ரோ இனிமேல் ஏறினா கூட உன்ட்ட சொல்ல மாட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ எனக்கு வேறு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ஒரு பிளாக் உடச்சி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஆசை. சரி ஒரு பிளாக் உடைக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆர்வமாக இருந்துச்சு. சரி நானும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் உடச்சி பார்த்தேன், ஒன்றும் ஆகாதுன்னு தெரியும், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் கீழே வந்துட்டாரா, சரி நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டை ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து இந்த சீட்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம், அந்த பில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவோன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் ரிசோர்ஸ் பண்ணுவோன்ட்டு, ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வாட்டர் பக்கெட் இருந்துச்சா, ஸோ இன்னொரு வாட்டர் பக்கெட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் ரிசோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை தேடி வந்து பார்த்திங்கன்னா கிளம்புனேன். ஸோ வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கொண்டு வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி வாட்டர் ரிசோர்ஸும் பண்ணிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஃபார்மிங் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கா, ஸோ பண்ணி வைப்போம், நமக்கு தேவைப்படும்ல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கோம். ஸோ வந்து திடீர்னு ஃபுட் எதுவும் பார்த்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு சின்னதாக ஒரு ஃபார்மிங் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4x4 ஃபார்மிங் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த ஹூ வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மிங் லேண்டாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ, கொஞ்சம் வீட் சீடு, அப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சீடு கிடச்ச எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி விட்டேன். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காபிள் ஸ்டோனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்ட் போட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிக் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து எடுத்துட்டேன். ஓகே கைஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இன்னும் இந்த வீடியோக்கு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.